கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் மனுஷனானவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று சொல்லி பவுலடிகளார் எழுதுகிறார். அதே போல் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலும் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் எழுதுகிற பவுலடிகளார் இப்படிப்பட்ட மனுஷர்கள் இருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். எப்படிப்பட்டவர்கள்? தங்களுக்குள்ளே 1000 பலவீனங்களை கொண்டவர்களாய் வாழுகிறார்கள். இப்படிப்பட்ட மனுஷர்களாய் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது என்பதை பவுலடிகளார் தொட்டு காட்டுகிறார். இதனைத்தான் யூதா நிருபத்திலே சிலர் இவர்கள் பிரியமானவர்கள் என்று எழுதுகிறார். சிலர் இவர்கள் பிரியமானவர்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கூடி ஆராதிக்கிற நீங்களும் நானும் சிலராய் இருக்கக்கூடாது. ஆண்டவரை பின்பற்றி வாழுகிற நீங்களும் நானும் இவர்களாய் இருக்கக்கூடாது என்பதை யூதா நிருபத்திலே ஒரே அதிகாரத்தில் எழுதுகிறார். நீங்களும் நானும் பக்க வழியாய் வந்தவர்களாய், மறுதலிக்கிற கூட்டமாய், பரிசுத்த சாக்கிரமத்தை கெடுக்கிறவர்களாய் வாழக்கூடாது, சிலராய் இருக்கக்கூடாது. ஏன்? இவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள்? காற்றில் அலையுண்டு ஓடுகிற மேகங்களைப் போல இருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாத கிணறுற்றுகளைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் வனாந்தரங்களிலே அலைகிற ஆடுகளாய் திரிகிறார்கள் என்று சொல்லி எழுதுகிறார். எனவே சிலராய் இவர்களாய் இருக்க வேண்டாம், இப்படிப்பட்டவர்களாய் இருக்காதேயுங்கள். ஆமென்.